என்னங்க வாங்க. என்னங்க எந்திரிங்க. இப்படி அழுதுகிட்டே படுத்திருந்தா மகாராஜா வந்துடுவாரா? எந்திரிச்சு சாப்பிட வாங்க. எனக்கு வேண்டாம். மகாராஜா அகப்படுற வர நான் சாப்பிட மாட்டேன். வாங்கண்ணா. உன்னை நான் கும்பிடுறேன், என்ன உபத்திரம் பண்ணாத, விட்டுடு. அப்போ உண்ணாவிரதம் இருக்க போறீங்களா? ஆமா. வாங்கண்ணா. ரெண்டு நாளா பச்சை தண்ணி கூட குடிக்காம இப்படி படுத்துக்கிட்டே இருந்தா உடம்பு என்னத்துக்காக? வாங்க. நான் சாப்பிட மாட்டேன். ஆமா. ஐயோ ஐயோ, மகாராஜாவை தேடிக்கிட்டு பல இடங்களுக்கு ஆளுங்க போயிருக்காங்களே, சீக்கிரம் கண்டுபிடிச்சிருவாங்க. நீங்க சாப்பிட வாங்க. என்னத்தை கண்டுபிடிச்சாங்க? காணாம போயிட்டாரே. அடியே அடியே, நம்ம இளவரசரு, உனக்கு என்ன தெரியும் அவர் பெருமை? அவரு சத்புத்திரண்டி. என்னது சத்புத்திரண்டி? ஓஹோ, அதுக்கா சத்து புத்து ரண்டி? நீங்க மதினி பாப்பா, போன காரியம் என்னாச்சு? விட்டுடுவனா? தேடி கீடி கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? ஆமாண்ணே, கண்டுபிடிச்சு கொண்டாந்துட்டேன். அண்ணே, இது என்னன்னு? இது என்னன்னு? சாப்பிட்டு ஒரு வாரம் ஆச்சா? மெல்ல சாப்பிடுனே. தம்பி, சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுடா. மிளகா தண்ணி குடினே. அதுக்கிட்டும் எப்படி கண்டுபிடிச்ச நீ? ரொம்ப கஷ்டம். நம்ம அரண்மனை நந்தவனம் இல்ல, அதுக்கு அடுத்த காட்டுல. நம்ம நந்தவனத்துக்கு அடுத்த காட்டுல இந்த மரம் செடி கொடி எல்லாம் ஒரேடியா வளர்ந்து புதரா இருக்குல்ல, அதுக்கு நடுவுல கண்டுபிடிச்சேன். செடி கொடிகளுக்கு நடுவுலையா? ஆமாங்க, அதுதான் கண்டுபிடிச்சாச்சே. நீங்க சாப்பிடுங்க. மோரா? ஆமா. ஊத்து. கொஞ்சம் குடிக்கிறியா? வேண்டாண்ணே, போதும் போதும் போதும். தம்பி, அண்ணே, எப்படியோ கண்டுபிடிச்சிய, அது போதும். ஆனா ஒரே தரமா கிடைக்கல. ஒண்ணு சிறுசு ஒண்ணு பெருசு அப்படி இருக்கு. ஏய், என்னடா கண்டுபிடிச்ச? நாவுருவி வேறு. நாவுருவி வேற? ஆமாண்ணே, மதனையாரு பல்லு தேய்க்க கொண்டாட சொன்னாங்க. அதுக்காக வேண்டி 4-5 நாளா அலைஞ்சு திரிஞ்சு கஷ்டப்பட்டு இன்னைக்கு தான் கண்டுபிடிச்சேன். நாசமா போனேன். நான் நீ என்னமோ மகாராஜாவை தான் தேடி கண்டுபிடிச்சிட்டியாக்கும் இல்ல, நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டு விட்டுச்சானா? ஐயா ஐயா, நீங்க ஏன் இங்க தனியா படுத்திருக்கீங்க? யாரு? என்னையா? நான் எங்க ராஜாவை தேடிக்கிட்டு ஊரெல்லாம் சுத்தி சுத்தி ரொம்ப களைச்சு போய் இங்க வந்து படுத்தேன். ஆமா, நீ யாரு? நானா? நான் ஒரு பொம்பளை. அப்படி இல்ல, உண்மையை சொல்லணும். நான் யாரு தெரியுமா? ஒரு ஆம்பளை. ஆமா, இந்த பக்கத்துல ஒரு ஊர் தெரியுதே, அதுக்கு பக்கத்துல தானே உங்க வீடு? ஆமா. அப்போ நான் வந்தா தங்கலாம். அதுக்கு என்ன?
நான் வரும்போதே நினைச்சேன் நமக்கு என்னமோ ஒண்ணு நடக்க போகுதுன்னு. ஐயோ என்னடா எங்கெல்லாம் தேடி பார்த்த? இந்த சுத்து வட்ட கிராமம் முழுதும் தேடி பார்த்தேன், ராசாவை காணலிங்க. ஏன் கையாட்டுற இப்போ? இல்ல கை சுளுக்கிக்கிச்சுங்க. ஓஹோ, ரொம்ப பசியா இருக்கு. இந்த பக்கத்துல ஒரு ஊர் தெரியுது பாரு. ஆமா, அங்க போய் ஏதாவது கொஞ்சம் பழங்களும் கிடைச்சா வாங்கிட்டு வாயே. பட்டிக்காட்டுல ஏதுங்க பழம்? என்ன பட்டணக்கரையில தான் இருக்குமா? ஏய், என்ன சும்மா அங்கேயே பாக்குற? இல்ல இந்த பக்கம் ஏதாவது வாழை மரம் இருந்துச்சுன்னா பழத்தை பறிச்சு கொடுத்துடலாமேன்னு பார்த்தேன் நானு. இங்க எங்கடா இருக்கு? போயிட்டு வா. போறத பத்தி ஒண்ணும் இல்லைங்க, அங்கேருந்து வாங்கிட்டு வர்றதுக்குள்ள பழம் அழுகி போச்சுன்னா நீங்களும் வந்துட்டீங்கன்னா நிறைய சாப்பிட்டு வந்துடலாம் பாருங்க. ஏய், இப்ப நீ போறியா இல்லையா? என்னமோ போயிட்டு வர்றேன், அவ்வளவுதான். என்னடா உளர்ற? ஒண்ணும் இல்ல, போறேன். போ. வாங்க, இப்படி கொஞ்சம் வாங்களேன். நீ யாரம்மா? நான் ஒரு அனாதை. ஐயா, அனாதை. அனாதைகளை ஆதரிக்கணும்னு ஊரே சொல்லுது. அனாதைன்னு சொல்லாதம்மா. ஏன் அப்படி சொல்ற? நான் எல்லாம் இல்ல. ஐயா, எனக்கு அப்பா அம்மா ஒருத்தரும் இல்ல. போனா போகுது, விடு. சரி, உனக்கு கல்யாணம் ஆயிட்டா? இல்ல, ஏன்? எனக்கு செவ்வாய் தோஷம்னு என்ன ஒருத்தரும் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ட்டாங்க. இந்த இடம் தான் என்ன கொல்லுது. செவ்வாய் தோஷமா? அது என்கிட்ட ஒண்ணும் நடக்காது. இப்படி வாமா. இரு இரு. வா. ஐயா, இனி பொம்பளையா நீ? என்னடா அது குழந்தையாட்டம் இருக்க? சிச்சி, விடு. விடு. ஐயோ, செவ்வாய் தோரமா? அட செவ்வாய் கரகமே, விடு.